வணக்கம் மக்களே. நலத்தமயந்தியின் கதை. ஏழரை சனி நடக்கும் காலத்தில் நலத்தமயந்தியின் கதையை கேட்டால் அதனுடைய கடுமை குறைந்து நலம் கிடைக்கும் என்கின்றனர் நமது பெரியோர். ஓகே மக்களே, நமது நலத்தமயந்தியின் கதையை இப்பொழுது காணலாம். நிஷாத நாட்டு மன்னன் நலன் வீரன், அழகன், போர்க்கலையில் சூரன், குதிரைகளை கையாளுவதில், தேரை நினைக்க முடியாத வேகத்தில் ஓட்டிச் செல்லுவதில் வல்லவன். நலனின் புகழ் பாரதம் முழுவதும் பரதியிருந்தது. நலனது ஒரே பலவீனம் சூதாடுவது, அதாவது சொக்கட்டான் ஆடுவது. விதர்ப்ப நாட்டு மன்னன் பீமன் மக்களின் நல்வாழ்வில் அக்கறை கொண்டவன். பீமனுக்கு 3 புதல்வர்கள், ஒரு மகள். இணையற்ற அழகுடைய ஒரே மகள் தமயந்தி. பல தேசங்களில் தமயந்தியினுடைய அழகின் புகழ் பரவியிருந்தது. நலன் தமயந்தியை மனைவியாக அடைய ஆசைப்பட்டான். அதே போல தமயந்தியும் நலனின் புகழ் கேட்டு அவனையே தன் கணவனாக அடைய விரும்பினாள். ஒரு நாள் நலன் அன்னப்பறவைகளின் கூட்டத்தை கண்டான். அதில் ஓர் அழகிய பொன்னிற அன்னத்தை பிடித்தான். நலனின் உளமறிந்த அன்னம், மன்னா, உன் உள்ளம் கவர்ந்த தமயந்தியை உனக்கு மனையாளாக ஆக்கி வைக்கிறேன், என்னை விட்டுவிடு என்று கேட்டுக்கொண்டது. நலனும் அதன் வேண்டுகோளை ஏற்று அதை விடுதலை செய்தான். அன்னக்கூட்டம் விதர்ப்ப நாட்டுக்கு போயிற்று. நலனுக்கு வாக்களித்த வண்ணம் தமயந்தி தோழிகளோடு விளையாடும் நந்தவனத்துக்கு சென்று தன் பொன்னிற இறகுகளால் அவளை மயக்கி தனி இடத்துக்கு அழைத்து போயிற்று. நிஷாத நாட்டு மன்னன் நலனை பற்றி அவளிடம் புகழ்ந்து, நீ மங்கையரில் ஒரு மாணிக்கம், அவன் ஆண்களில் ஓர் அடலேறு, நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாகதற்காகவே பிரம்மன் உங்களை படைத்திருக்கிறார் என்றது. தமயந்தி முகம் சிவந்தாள். தன் காதலை நலனிடம் கூறுமாறு அன்னத்திடம் வெட்கத்துடன் கூறினாள். விதர்ப்ப நாட்டு மன்னன் பீமன் தன் மகள் தமயந்திக்கு சுயம்வரத்திற்கான ஏற்பாடுகளை செய்தான். மன்னர்களும் இளவரசர்களும் தமயந்தியின் அழகை பற்றி அறிந்திருந்ததனால் சுயம்வரத்திற்கு வந்து கூடினார்கள். தேவர்களுக்கும் ஆசை தமயந்தியை தாங்கள்தான் அடைய வேண்டும் என்று. இந்திரன், அக்னி, யமன், வருமன் ஆகியோர் விதர்ப்பம் நோக்கி வந்து கொண்டிருந்த நலனை சந்தித்து தங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டனர். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கிய நலன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். எங்கள் நால்வரில் ஒருவரை அவள் கணவனாக ஏற்க வேண்டுமென்று நீ அவளிடம் எங்கள் சார்பாக கேட்டுக்கொள் என்றார்கள். வாக்கு மாறாத நலன் அதற்கு இணங்கினான். கடவுளர்கள் தங்களுடைய சக்தியினால் காவலர்களின் கண்ணில் படாமல் நலனை தமயந்தியின் அந்தப்புறத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் தேவர்கள். மன்மதனை போன்ற அழகுடைய நலனை கண்ட தமயந்தியின் காதல் பன்மடங்கு பெருகியது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அடக்கி கொண்டவள் புன்முறுவலுடன் அவளை யார் என்று கேட்டாள். இளவரசே, என்னை நலன் என்பார்கள். நான் கடவுளர்களின் தூதனாக வந்திருக்கின்றேன். இந்திரன், வருணன், அக்னி, யமன் ஆகியோர் உன்னை மனைவியாக அடைய ஆசைப்படுகிறார்கள். அவர்களில் யாராவது ஒருவரை நீ மணக்க வேண்டும் என்பது அவர்களது விருப்பம். இதை உன்னிடம் தெரிவிக்கவே என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார்கள். இனியவளே, உன் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் என்றான். தமயந்தி தன் விருப்பத்தை கூற வினாடியும் தாமதிக்கவில்லை. கடவுளர்களை வணங்கினாள். பிறகு கூறினாள், நீங்கள் என்னை விரும்பவில்லையா? நான் உங்களுடையவள். நீங்கள் இடும் கட்டளைப்படி நான் நடக்கிறேன் என்று நலனிடம் கூறினாள். கடவுளர்களே உன்னை விரும்பும்போது மனிதனாகிய என்னை நீ தேர்ந்தெடுப்பானேன் என்று கேட்டான் நலன். தேவர்களின் விருப்பப்படி நீங்கள் உங்கள் கடமையில் தவறவில்லை. என் விருப்பப்படி நடக்க எனக்கு உரிமை உண்டல்லவா? நான் உங்களையே என் கணவராக வரித்துவிட்டேன். உங்களிடம் அவர்கள் குறை காண முடியாது. தேவர்களுடன் நீங்களும் சுயம்வரத்துக்கு வாருங்கள். அவர்கள் முன்னிலையிலேயே நான் உங்களுக்கு மாலையிடுகிறேன். யாரும் உங்களை குறை கூற முடியாது என்றாள் தமயந்தி. சுயம்வர கூட்டத்தில் எல்லோரும் கூடியிருந்தனர். கையில் மணமாலையோடு ஒயிலாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் தமயந்தி. ஒவ்வொருவரையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தனர். நலனின் முன்னால் வந்ததும் தமயந்தி நின்றாள். அவள் கண்கள் வியப்பில் விரிந்தன. அங்கு 5 நலன்கள் ஒரே மாதிரி அமர்ந்திருந்தனர். தேவர்கள் 5வரும் நலனின் உருவில் வந்திருப்பதை புரிந்து கொண்ட அவர்கள் மனதிற்குள் பிரார்த்தித்தாள். அன்னப்பறவையின் பேச்சை கேட்டதுமே நான் நிஷாத நாட்டு மன்னன் நலனே என்னுடைய கணவன் என்று உறுதி கொண்டு விட்டேன். ஆகவே அவரை தவிர வேறு யாரையும் நான் மணக்க மாட்டேன். கடவுளே, நீங்கள் எனக்கு அவரை காட்டி உதவ வேண்டும் என்று கண்மூடி கரம் குவித்தாள். கண் திறந்தபோது 4 நலன்களின் பாதங்கள் தரையில் பாவாதிருப்பதை கண்டாள்.
நிஜமான மானிட நலனுக்கு மாலையிட்டாள். கடவுளர்கள் தம்பதிகளை வாழ்த்தி மறைந்தார்கள். நலனும் தமயந்தியும் இன்ப வாழ்க்கை நடத்தினார்கள். சுயம்பரத்தில் ஏமாந்தவர்களில் கலிப்புருஷனும் ஒருவன். வஞ்சம் தீர்த்து கொள்ள சமயம் பார்த்திருந்தான் கலிப்புருஷன். நலனின் சகோதரன் புஷ்கரனை தன்னுடைய கைப்பாவையாக்கி கொண்ட கலிப்புருஷன் சூதாட்டத்திற்கு நலனை அழைக்கும்படி செய்தான். சூதாட்டத்தில் விருப்பமுடைய நலன் இலகுவாக இணங்கினான். சூதாட்டம் தொடங்கும் முன்பே தடுத்தாள் தமயந்தி. ஆனால் யார் பேச்சையும் கேட்காமல் அதில் ஈடுபட்டான் நலன். ஏதோ விபரீதம் நிகழப்போகிறது என்று உள்ளுணர்வு ஏற்பட்ட தமயந்தி தன் 2 குழந்தைகளையும் தன் தந்தையாரிடம் அனுப்பிவிட்டாள். ஆட்டத்தில் சகலத்தையும் இழந்த நலனை, உன் அழகிய மனைவி தமயந்தியை வைத்து தொடர்ந்து ஆடு என்று புஷ்கரன் கூறியபோது வெகுண்டு பகடைக்காய்களை வீசிவிட்டு நாட்டை விட்டே வெளியேறினான் நலன். மன்னனுக்கும் மகாராணிக்கும் பசியாலும் தாகத்தாலும் பரிதவித்து போனவர்கள் கானகத்தை நாடி சென்றார்கள். உடுத்தி இருந்ததோ ஒரே ஆடை. மாற்று ஆடை கூற தராமல் விரட்டிவிட்டான் புஷ்கரன். களியின் தூண்டுதலால் இத்தகைய கொடுமை நடந்தேறியது. தாங்க முடியாத பசி. பறவை கூட்டம் ஒன்று போவதை கண்ட நலன் அதில் ஒன்றை பிடித்து தாங்கள் பசியாற்றிக்கொள்ள எண்ணி கையில் வேறு ஆயுதம் இல்லாததால் உடுத்தி இருந்த ஒரே ஆடையை அவிழ்த்து அதன் மீது வீசினான். என்ன துரதிர்ஷ்டம்! அந்த ஒரே ஆடையையும் கவ்விக்கொண்டு பறவை கூட்டம் மறைந்து விட்டது. தமயந்தி திக்பிரமை அடைந்தாள். அம்மனமாக உடல் நடுங்க நிற்கும் கணவனுக்கு தன் ஆடையில் பாதுகாப்பு கொடுத்து தேற்றினாள். மனமுடைந்த நலன் அவளுடைய தந்தையிடம் போகும்படி கூறினான். ஆனால் தமயந்தி அவனை தனியே விட்டு பிரிந்து செல்ல மறுத்துவிட்டாள். நீங்களும் என்னோடு வருவதானால் நாம் விதர்ப்பம் செல்வோம், தந்தையாரும் வரவேற்பார் என்று கூறினாள். ஆனால் சூதாடி நாட்டை இழந்தவன் அவரின் ஆதரவில் வாழ விரும்பவில்லை. தமயந்தியோ கணவனை விட்டு தனியே போக இஷ்டப்படவில்லை. ஆனால் நலன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். தான் படும் கஷ்டங்களில் மனைவியும் பங்கு பெறக்கூடாது. அவள் அறியாமல் ஓடிவிட வேண்டும். பிறகு அவள் தன் தந்தையிடம் போய்விடுவாள் என்று திட்டமிட்டான். மனைவியின் ஒற்றை ஆடையில் தானும் பங்கு கொண்டு அவள் அருகே படுத்திருந்த நலன் அன்றிரவு தன் திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுத்தான். தமயந்தி களைப்பினால் கண்ணயர்ந்து போனாள். நலன் தூங்கவில்லை. அவளை தனியே விட்டு ஓடிப்போக முடிவு செய்வதற்கு தூக்கம் எப்படி வரும்? எழுந்து தமயந்தி விழித்து கொள்ளாதபடி எழுந்து மானத்தை மறைக்கக்கூட ஆடை இல்லையே. மனதை கல்லாக்கி கொண்டான். மனைவியின் ஆடையில் பாதியை கிழித்து தன் அம்மனத்தை மறைத்து கொண்டு அவளிடமிருந்து ஓடினான். மனது கேட்கவில்லை. திரும்பி வந்தான். குற்றமற்ற அந்த குளிர் முகத்தை பார்த்து அவனது குற்ற உணர்வு அவனை குமிறி அள வைத்தது. அழுகையை மறைத்து கொண்டு திரும்பி பார்க்காமல் ஓடியவன் கானகத்திற்குள் புகுந்து மறைந்து போனான். கண் விழித்த தமயந்தி கணவனை காணாமல் தவித்து போனாள். இங்கும் அங்கும் ஓடினாள், கதறி அழுதாள். தன்னை கைவிட்டு போன கணவனிடம் அந்த நிலையிலும் குறை காணவில்லை குணவதி தமயந்தி. கணவனின்றி நான் வாழ முடியாது, என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று தீர்மானத்துக்கு வந்தபோது தூரத்தே ஒரு ஆசிரமம் தெரிந்தது. அவள் அறியாமல் அதை நோக்கி சென்றாள். அமைதியான சூழல், அன்பான வரவேற்பு. தமயந்தி தன் பரிதாபமான நிலையை கூறினாள். அங்கிருந்த முனிவர், தூய்மையானவளே, கவலைப்படாதே, மனம் தளராதே. என் தவ பலத்தினால் நான் காண்கின்றேன், உன் கணவன் நலன் உன்னை அடைவான். உனக்கு சந்தோஷமான வருங்காலம் இருக்கிறது என்றார் முனிவர். அவருடைய கனிவான பேச்சு அவளுக்கு இதமாக இருந்தது. சற்றே கண் மூடினாள். இன்பமாக கண்ணீரை கட்டுப்படுத்தி கண் திறந்தபோது ஆசிரமமும் இல்லை, முனிவரும் இல்லை. கடவுளர்கள் அவளை தன் உயிரை மாய்த்து கொள்ளாமல் காப்பாற்ற தங்கள் கடமையை செய்துவிட்டார்கள். தமயந்தின் மனதில் உறுதி ஏற்பட்டது. பாதி ஆடையுடன் கானகத்தில் அலைந்தாள். எலும்பும் தோளுமானாள். வியாபார கூட்டத்தினரின் ஆதரவை நாடினாள். அவர்களும் அவளை தாங்கள் போகும் நாட்டிற்கு அழைத்து போவதாக கூறினர். ஆனால் அவளது துரதிர்ஷ்டம், அன்றிரவு ஒரு யானை கூட்டம் வியாபாரிகளின் முகாமில் புகுந்து பலரையும் கொன்றுவிட்டது. தங்களில் பலர் இறப்பதற்கு அவளே காரணம் என்று கருதிய வியாபாரிகள் அவளை கொல்ல முற்பட தமயந்தி அவர்களிடமிருந்து தப்பி காட்டிற்குள் ஓடினாள். ஒரு ராஜபாட்டையை அடைந்தாள். அது அவளை சேதி நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தது. பரிதாபமான நிலையில் தமயந்தியை தனது உப்பகரையிலிருந்து பார்த்த சேதி நாட்டு ராணி அவளை அழைத்து வரும்படி கூறினாள். தமயந்தி தன் பெயர் முதலிய விவரங்களை கூறாமல் தான் பட்ட கஷ்டங்களை மட்டும் விவரித்தாள்.
அவள் கதையில் மனமிளகிய அரசி அவளை தன் மகள் சுகந்தாவுக்கு தோழியாக்கினாள். இந்நிலையிலும் தமயந்தி தன் தந்தைக்கு தகவல் தரவில்லை. மனைவியை பிரிந்து ஓடிய நலன் படாத துன்பமெல்லாம் பட்டான். உடல் வலுவை இழந்தான், அழகை இழந்தான், அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவலட்சணமானான். ஆனால் தேரோட்டும் வல்லவையை மட்டும் அவன் இழக்கவில்லை. அதுவே அவனுக்கு அயோத்தி மன்னன் ரிதுபர்ணனிடம் வேலை வாங்கி கொடுத்தது. நலன் அரசனாக இருந்தபோது அவனுக்கு தேரோட்டியாக இருந்த விருஷ்ணேயன் என்பவனும் தேரோட்டியாக இருந்தான். அவனுடைய தயவில்தான் நலனுக்கும் அவனுக்கு பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. என்னே பரிதாபம்! தமயந்தியின் தம்பை பீமன் தன் மகள் மருமகனை பற்றிய எந்த செய்தியும் கிடைக்காததால் கவலையடைந்தவர் பல அந்தணர்களை பல நாடுகளுக்கும் அனுப்பினார் தகவல் அறிந்து வரச் சொல்லி. அவர்களில் சுதேவர் என்பவர் சேதி நாட்டுக்கு வந்தார். இளவரசி சுனந்தாவுடன் இருக்கும் தோழியின் அழகை கண்டவர் சந்தேகப்பட்டார். அவளை தனியே அழைத்து, இத்தகைய அழகை தமயந்தி ஒருவளிடம் மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன், நீ யார் என்று கேட்டபோது தமயந்தியினால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. தோழியின் அழுகை கேட்டு ஓடி வந்தால் சேதி நாட்டு ராணி. அனாதையாக அலைந்தவள் தன் சகோதரியின் மகள் தமயந்தி என்று அறிந்தபோது அரசி மகிழ்ச்சியும் வேதனையும் அடைந்தாள். இது உன் வீடு, இந்த செல்வமெல்லாம் உன்னுடையது என்று கூறி தமயந்தியை தழுவிக்கொண்டாள். இதன் பிறகு தன் குழந்தைகளை பிரிந்து வாழ விரும்பாத தமயந்தி அவர்களிடம் விடை பெற்று தந்தையிடம் சென்றாள். மகளை கண்ட மன்னரும் தாயை கண்ட குழந்தைகளும் மகிழ்ந்து போனார்கள். ஆனால் தமயந்திக்கோ தன் கணவனை அடையாதவரை அவளுக்கு மகிழ்ச்சி ஏது? மகளின் மனநிலை அறிந்த மன்னர் பீமன் தன் மாப்பிள்ளையை தேடுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். தமயந்தி ஒரு பாடலை இயற்றினாள். தன் கதையையே கருத்தாக்கி முடிவில் கைப்பிடித்த மனைவியை நிர்கதியாக கானகத்தில் விட்டு சென்றது நியாயமா என்று வினா எழுப்பியிருந்தாள். இந்த பாடலை தூதுவர்கள் தாங்கள் போகுமிடமெல்லாம் பாட வேண்டும் என்றும் அதற்கு யார் பதில் கூறுகிறார்களோ அவர்களை பற்றி உடனே வந்து தன்னிடம் கூற வேண்டும் என்றும் சொல்லியிருந்தாள். மன்னர் பீமனின் தூதுவர்கள் பல திக்குகளிலும் பரவினார்கள். நீண்ட காலத்திற்கு எந்த தகவலும் இல்லை. தமயந்தி பொறுமை காத்தாள், மனம் தளரவில்லை. வெகு நாட்களுக்கு பிறகு அயோத்தியிலிருந்து பர்னாதா என்னும் பிராமணர் நாடு திரும்பினார். தன் பாடலுக்கு ரிதுபர்ணனின் தேரோட்டியான பாகுகன் கண்ணீருடன் பதில் கூறியதாக சொன்னார். கற்புடைய மங்கையர் கஷ்ட காலத்திலும் தங்களை காத்து கொள்ளும் வல்லமை உடையவர்கள். விதியின் செயலால் வேறு வழியின்றியே அவள் கணவன் அவளை கைவிட்டு போனான். அவள் பசியாற்றவே தன் ஒற்றை ஆடையையும் பறவைகளிடம் பறிகொடுத்த அவள் கணவன் மீது அவள் கோபம் கொள்ள வேண்டாம் என்றும் கூறினான் என்றார். ஆனால் அவன் தோற்றமோ நலனுடையது போன்று இல்லை. அவன் ஒரு குருபி என்றார் அந்த தூதுவர். அது நலனை தவிர வேறு யாரும் அல்ல என்கிற முடிவுக்கு வந்த தமயந்தி தன் சகோதரனின் நண்பன் சுதேவனை ரகசியமாக அயோத்திக்கு அனுப்பினாள். மன்னன் ரிதுபர்ணனிடம் நலன் இருக்குமிடம் தெரியாததினால் தமயந்திக்கு மீண்டும் நாளை சுயம்வரம் நடக்க இருப்பதாகவும் அதற்கு உடனே வருகை தர வேண்டும் என்றும் கூறும்படி கேட்டுக்கொண்டாள். இந்த விஷயம் மன்னர் பீமனுக்கு தெரியக்கூடாது, அதாவது தன் தந்தைக்கு தெரியக்கூடாது என்றாள். அயோத்தியிலிருந்து ஒரே நாளில் விதர்ப்பம் வர வேண்டுமானால் அது நலன் ஒருவனாலேயே முடியும் என்பதை அவள் அறிவாள். திட்டப்படி உடனே விதர்ப்பத்தில் நடக்கும் சுயவரத்தில் பங்கு கொள்ள ரிதுபர்ணன் தயாராகிவிட்டான். 2 குழந்தைகளுக்கு தாயானாலும் தமயந்தியின் அழகு குறையாத அழகு என்று உற்சாகமானான் அயோத்தி மன்னன் ரிதுபர்ணன். தேரோட்டி பாகனான நலன் பாகனின் தேரோட்டும் லாவகத்தில் மயங்கி போனான் ரிதுபர்ணன். பிரமிப்பு அடைந்தான். இவ்வளவு விரைவாக குதிரைகளை நடத்தி செல்ல அவற்றோடு பேசும் திறன் பெற்றிருக்க வேண்டும். அந்த அற்புத கலையை தனக்கு கற்றுக் கொடுத்தால் தான் சூதாட்டத்தின் நெளிவு சுழிவுகளை எல்லாம் சொல்லித் தருவதாக பேரம் பேசினான் ரிதுபர்ணன். சூதாட்டத்தில் அவனை வெல்ல யாராலும் முடியாது. நலன் மன்னனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான். தனது தேரோட்டும் வல்லமையின் ரகசியத்தை கூறி சூதாட்டத்தின் சூட்சுமங்களை மன்னன் ரிதுபர்ணனிடமிருந்து நன்கு தெரிந்து கொண்டான். அயோத்தி மன்னன் விதர்ப்பத்தை அடைந்தபோது வியந்து போனான். அங்கு சுயம்வர கோலாகலம் எதையும் காணோம். நம்பிக்கையோடு காத்திருந்த தமயந்தி ரிதுபர்ணன் ஓய்வு கொண்டுள்ள அரண்மனைக்கு தன் குழந்தைகளை அனுப்பினாள். தன் தோழியையும் அனுப்பினாள். நடப்பதை பார்த்து வருமாறு கூறினாள். காத்திருந்த தமயந்தியிடம் சேடி வந்து கூறினாள். குழந்தைகளை கண்டதும் தேரோட்டி பாகன் வாரி அணைத்து கண்ணீர் விட்டான். ஆனால் அவலட்சணத்துக்குள்ளான அவன் எப்படி மன்மதனான நலனாக இருக்க முடியும் என்றாள். ஆனால் தமயந்தியின் நம்பிக்கை இழக்கவில்லை. தேரோட்டியின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்தாள். சில செய்கள் கணவன் நலனை நினைவுபடுத்தின. ஆனால் இந்த அவலட்சணம் எப்படி வந்தது என்பதை நினைத்து குழம்பினாள். தன் தோழியை அந்த பாகனிடம் அனுப்பி அவனுக்கு நலனை தெரியுமா என்று கேட்கும்படி செய்தார். நலனா என்று கேட்ட தேரோட்டி தன் அழகிழந்து அவன் உருமாறி போய் உலகில் சுற்றி கொண்டிருக்கின்றான்.
தன் ரகசியத்தை அவன் யாருக்கும் வெளியிட மாட்டான் என்று சொன்னான். அரசாங்க பாடகன் ஒருவன் வினா எழுப்பி பாடிய பாடலுக்கு நீங்கள் பதிலளித்தீர்களாமே, அதை இளவரசி தமயந்தி கேட்க விரும்புகின்றார் என்றாள் தோழி. பாகன் அதை கூறினான். ஆனால் தான் யார் என்பதை வெளியிடவில்லை. தமயந்தி தேரை அனுப்பி அயோத்தி மன்னன் தேரட்டியை அழைத்து வரும்படி கூறினாள். நலன் அந்தப்புறத்திற்கு வந்தான். மெலிந்த உடல், கிழிந்த ஆடையணிந்து நிற்கும் குருபியான நலனை கண்டாள் தமயந்தி. அவள் உள்ளம் வெடித்து கதறியது. ஆனாலும் கட்டுப்படுத்தி கொண்டாள். வழியும் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. பாகனே, அறிவால் உயர்ந்த ஒருவன் தன் மனைவி தூங்கும்போது அவளை கைவிட்டு சென்றதை பார்த்திருக்கிறாயா? குற்றமற்ற மனைவியை கானகத்தில் தன்னந்தனியை பரிதாபமாக அலையும்படி செய்தது நலன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்றாள். நலனும் தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதவனாக நடுங்கும் குரலில் கூறினான். இரண்டாவது கணவனை தேர்ந்தெடுக்க மற்றொரு சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்யும் எண்ணம் வேறுக்கு யாரு வரும், தமயந்திக்கு தவிர என்று கோபத்துடன் கேட்டான். இந்த ஏற்பாடு நலனை இங்கு வரவழைப்பதற்காக நடத்தப்பட்ட நாடகம். ஓர் இரவில் அயோத்தியிலிருந்து விதர்ப்பத்திற்கு தேரோட்டி வரக்கூடியவர் என் கணவராகத்தான் இருக்க முடியும். அதை உறுதிப்படுத்தி கொள்ளவே அயோத்தி மன்னருக்கு அழைப்பு விடுத்தேன். வேறு யாருக்கும் அழைப்பும் இல்லை, சுயம்பரமும் இல்லை என்றாள் தமயந்தி. பேச்சற்று போயினர் தம்பதிகள். அதன்பின் கலிபுருஷனின் கோபத்தினால் தான் பைத்தியமாகி போனதையும் அவளை கைவிட்டு ஓடியதையும் உருக்குலைந்து போனதையும் விளக்கினான் நலன். கடவுளர்கள் என் பழைய உருவை நான் விரும்பி பெற எனக்கு ஒரு மந்திர போர்வை அளித்திருக்கிறார்கள். ஆகவே தமயந்தி கவலைப்படாதே என்று கூறி அதை போர்த்தி கொண்டான். அடுத்த வினாடி அவலட்சணம் மாறி மன்மத ரூபியாக நலன் நின்றான். நலனை திரும்ப பெற்ற தமயந்தியின் மகிழ்ச்சியை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. தற்போது புஷ்கரனை சூதாட்டத்திற்கு திரும்பவும் அழைத்தான் நலன். இப்போதுதான் நலன் ரிதுபர்ணனிடம் சூதாட்டத்தை பற்றியே நன்கு கற்றுக்கொண்டான் அல்லவா? அதனால் அந்த திறமையை பயன்படுத்தி புஷ்கரனை தோற்கடித்து தன்னுடைய நாட்டை திரும்பவும் மீட்டு கொண்டான் நலன். நலனும் தமயந்தியும் மீண்டும் சந்தோஷமாக தனது குழந்தைகளுடன் நாட்டில் வசித்தனர். ஓகே மக்களே, நலதமயந்தியின் கதையை முழுவதுமாக நாம் கண்டோம் அல்லவா? மீண்டும் புதிய செய்தியுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.